பெரியான்னு சொல்லப்பட்டானுங்க பசங்க. பெரியான்பாங்க. ஆமாம், என்ன காரணம்னா இந்த போராட்டத்தை எதிர்த்து அவ்வளவு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அவர் ஈவேரா. அந்த காலகட்டத்தில் திமுக காரங்களுக்கு ஈவேரா மேல. ஆமாம், நீங்கள் போய் சிங்களவ நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடுக்கு தனி நாடு வேணும்னா என்ன காரணம், உங்களுக்கு பிடிக்காட்ட வந்துருங்க அப்படின்னா இருப்பார். சிங்களவனுடைய நாட்டில் உட்காந்துக்கிட்டு தந்தை செல்வா தமிழீழம் கேட்குறாராம். பிராமண எதிர்ப்பை சொன்ன நீதி கட்சி ஒரு பிராமணரை அமைச்சராக்கியதே ஈவேரா தான். தமிழர்களை ஒன்றுமே இல்லாத நிர்வாணமாக நினச்சிட்டாங்க. அவங்க தான் கோவணம் கட்டி விட்டதான் நினச்சிட்டாங்க. என்ன நான் அவர் சுவையா சொல்லுவார், நான் என்னுடைய பாக்கில் சொல்கிறேன். அது 38 இந்தி எதிர்த்து போராடினதுனா எதுக்கு? ஹிந்தி வேணா இங்கிலீஷ் வேணுங்கிறதுக்காக தான். ஹிந்தி வேணா தமிழ் வேணுங்கிறதுக்காக இல்லை. ஒரு கன்னடர் தாசப்பா என்கிற ஒரு கன்னடர் கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வருகிறார். அதை போலவே கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக கேசவ மேனன் என்கிற ஒரு மலையாளி வருகிறார். ஆனால் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதல் தலைவர் யாரு? நமக்கு வந்த முதல் கோணல், முற்றிலும் கோணல் ஈவே ராமசாமி நாயக்கர் நியமிக்கப்படுகிறார். நமக்கு எதிராக இருக்கிறது ஈவேரா என்கின்ற போலி பிம்பம். அந்த பிம்பத்தை உடைத்தால்தான் திராவிடம் உடையும். திராவிடம் உடைந்தால்தான் நமக்கு தமிழர் என்கின்ற சித்தாந்தத்தை நம்மால் படைக்க முடியும். 1938 மார்ச் மாதம் அன்றைக்கு கூடிய தமிழ்நாடு சட்டசபையில் அதுலேயே தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த மாதிரிலாம் தனித்தனி மாநிலமாக பிரிங்க அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. அது தீர்மானம் வலிமையாக வரப்படவில்லை, ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தமிழ்நாடு தமிழருக்கே என்று முதலில் முழங்கியவர் ஈவேரா என்கிற அந்த பிம்பம் தவறானது, போலியானது, முற்றிலும் இட்டுக்கட்டு செய்யப்பட்ட ஒன்று. ஜனங்களை என்னால் மாற்ற முடியாது. காலையில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேறிட்டது. இவங்களை மாற்ற வேண்டும் என்றால் அந்த காஞ்சிபுரத்துக்குள்ள பயில கூட்டுவாங்க. அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம்தான் தமிழர் கழகத்தை இனி திராவிடர் கழகம் என்று மாற்றுவோம். முன் வந்த காத பின் வந்த கொம்பு மறைத்ததை போல. நீதி கட்சியை பிழை. நீதி கட்சியில் அதான் நீதி கட்சி. நீதி கட்சியில் ஒருவரும் தமிழர் முதலமைச்சராகவில்லை. ஒரு தமிழரும் கட்சிக்கு தலைவராகவில்லை. பிராமண எதிர்ப்பு அதிகாரத்தை கைப்பற்றதான். பிராமணியத்தை எதிர்க்கிறதுல இவங்க நோக்கம். மருத்துவர் சீனிவாசனுக்கு வாக்களியுங்கள். யாருக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொன்னாரு? வழக்கு வந்தா பரவாயில்ல, அண்ணாதுரைக்கு வாக்களிக்காதீர்கள். என்ன அர்த்தம்? உன் என்ன